கரூரில் நடந்த இன்சிடென்ட் அதாவது பார்த்தா 41 பேர் பார்த்தா கூட்ட நெரிசலில் இறந்துருப்பாங்க. ஸோ இதை காரணமாக வச்சு நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டிவிகேவோட கட்சியும் ஏடிஎம்கே அதாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறதா பார்த்தீங்கன்னா பல பேச்சுகள் பார்த்தீங்கன்னா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மக்கள் எல்லாரும் பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துருங்க. அடுத்த வருஷம் நடக்க போகிற 2026 சிஎம் எலெக்ஷனில் யார் ஜெயிச்சா நம்மளுடைய தமிழ்நாடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்கிறேங்க. பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா சொல்கிற விதமாக ஸோ மக்கள் எல்லோரும் பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி என்னடா பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் 4-5 பேர் பார்த்தீங்கன்னா டிவிகேவோட கட்சி கொடியை பார்த்தா தூக்கி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? மக்கள் எல்லோரும் பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க, கொடி பறக்குது, அங்கே பார்த்தீங்களா கொடி பறக்குதுன்னு இந்த மாதிரி 4-5 டைலாக்கை பார்த்தா வாரி விட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு கேஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அதனால தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை பார்த்தீங்கன்னா எதிர்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி போட்டால் என்ன நடக்கும், திமுகவை அவங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா கவுக்கிற விதமாக பல விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஆனால் இப்போ கூட்டணி அமைக்க போகிறாங்களா, ஸோ விஜய் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணமானு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஒரு கூட்டணி அமைக்க பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவும் டிவிகேவும் கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா பாஜகவும் இருக்குது. அதிமுக கூடவே பார்த்தீங்கன்னா பாஜக இருக்குது. அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரியாமல் ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்காங்க. சில வருஷங்களாக பார்த்தா சில எலெக்ஷனில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தா டிஎம்கே கூட சப்போர்ட் பண்ணாலும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரியாமல் ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பாஜகவையும் எதிர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிறையவே குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கூட்டணியில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை காரணமாக வச்சு, கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டை காரணமாக வச்சு இப்போ கூட்டணிக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க, பேசிக்கிட்டு வராங்க மக்கள். அது மட்டும் இல்லை, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம விஜய் அவர்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கை காமிச்சிட்டாங்க. அதாவது அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட்டணிக்கு போக தான் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு விஜய் அவர்கள் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? துணை முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் துணை முதலமைச்சராக ஆகிறதுக்கு தான் நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் பகைச்சிக்கிட்டு ஸோ நான் சினிமாவை விட்டு 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் இங்கே மக்களுக்கு நல்லது செய்ய துணை முதலமைச்சராக தான் ஆவேனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச்சு வருது. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டை காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட், அதாவது பார்த்தேன் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸுக்கு வந்தது தப்பு கிடையாது. ஸோ அதிமுகவுக்கு கீழே தான் நின்று வேலை செய்யணுமா, ஸோ தனியாக நிற்க போகிறதா பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிவிகேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்தால் திமுகவை காலி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு ஆப்போசிட் கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயம்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. இவங்க பிரச்சாரம் பண்ண அந்த ஒரு வீடியோ பார்த்தா சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரல் ஆச்சு. அதனால எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து இவங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பாஜக கூட்டலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கவே மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.